இன்றைக்கி வந்து நம்ம எப்பயும் போல் டாப் ஸ்பீட் தான். ஏற்கனவே நான் டாப் ஸ்பீட் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து நல்லா ரெக்கார்டபிளாக. ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, ரைடிங் போஸ்சர் வந்து நான் மாற்ற போகிறேன். அதாவது டக்கின் பண்ணி ஓட்டுறதா இல்லை, எப்பயுமே ஒரு ஆர்டினரியாக ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து பைக் வந்து ரைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் ஓட்ட போகிறேன். இது வந்து கண்டிப்பாக ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளை வந்து ஃபார்வர்ட் பண்ணுது, புஷ் பண்ணுன்றது வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நான் போயிட்டுருக்க இப்போ வந்து செம்மையாக விண்டு எடுத்துக்கிது, நல்லா பவர்ஃபுல்லான விண்டுன்னு சொல்லலாம் ஆப்போசிட் சைடில். ஸோ இதை எதிர்த்து இந்த இன்ஜினோட வந்து ஹார்ஸ் பவர் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, உண்மையிலே இதோட டாப் ஸ்பீடு வந்து நம்ம இப்போ உட்காந்துருக்க போஸ்டரில் வந்து எப்படி கொடுக்குது அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நார்மலாக வந்து சிங்கிள் ரைடர் போயிட்டுருக்கும்போது சோலோவாக நம்ம டக் பண்ணி ஓட்டினா கூட அது டாப் ஸ்பீடு வந்து ஈஸியாக அடிச்சிடும். ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கும்போது விண்டு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வருது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி இது வந்து டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுதுன்றது தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, டெஸ்ட் பண்ணுவோம். ஹெவி விண்டுனா செம்மையான விண்ட் பிளாஸ்ட். இதில் வந்து நம்ம எந்த ஒரு டக்கின் போச்சரும் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்துருக்கோம். நான் ஒரு 80 kg இருப்பேன். ஸோ செம்ம பிளாஸ்ட், ஹெவி. ஓ, வண்டியை சேவ் பண்ணுற அளவுக்கு ஹெவியான வண்டி வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஈவினிங் டைம்ங்கிறதுனால ஓவராக வந்து காத்தடிச்சிருக்கு, பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு. மேபி இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு விண்ட் இருக்கும்போது என்ஜின் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும், டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி 130 வந்துருச்சு. நார்மலாக இது வந்து ஒரு 140 டச் பண்ணாவே போதும். அதே வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். செம்ம விண்டு கைஸ். ஒன் 33 ரீச் ஆச்சு. அதுக்கு மேலே அது மூவ் பண்ணல. ஆனால் ஹெவியான விண்டு பிளாஸ்ட் இருக்கு. நான் டக்கிங் பண்ணாமல் போகிறனால கூட அது ஸ்பீட் அச்சீவ் பண்ணாது. நம்ம பாடி வந்து மேக்ஸிமம் வந்து விண்டில் வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளையும் சேர்த்து அது வந்து இழுத்துட்டு வந்து ரொம்ப சிரமம். 155 cc இந்த கேட்டகரியில் வந்து இவ்வளோ பவர்ஃபுல் வந்து இந்த Yamaha R15 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல கேப் கிடைச்சா கண்டிப்பாக டாப் அடிக்கும். 128, 130, 135, 139. ஓ வாவ், கிட்டத்தட்ட 140 போயிடுச்சு. செம. இத்தனைக்கும் வந்து டக் பண்ணவே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்துருக்கோம். ஹெவி விண்ட் பிளாஸ்ட் வேறு. அதையும் தாண்டி இந்த இன்ஜின் வந்து 140 கிட்ட வந்து நம்ம வந்து ரீச் ஆகுது. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பிக்கப் தான். மேபி இதை டக் பண்ணால் இன்னும் வந்து 155 கூட ரீச் ஆகும். ஆனால் டக் பண்ணாமல் ஒரு நார்மலான போஸ்டரில் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் இன்ஜினு. டாப் ஸ்பீடு கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஏன்னா டக் பண்ணால் தான் இது வந்து 140க்கு மேலே ரீச் ஆகும். அப்படி இருந்துமே இது வந்து கிட்டத்தட்ட 140 ரீச் ஆயிடுச்சு. பக்காவாக வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. R15 பவர்ஃபுல். பார்க்கறதுக்கு ரொம்ப டைனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட பவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். 130லலாம் சைக்ளோன் மாதிரி இருக்குது, வண்டியே வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ மேபி இன்னொரு 2 இல்லைனா ஒரு 3 டெஸ்ட் பண்ணுவோம், அது எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு. நான் ஃபஸ்ட் பண்ணது தான் வந்து மேபி
ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிராஃபிக், ஹெவி டிராஃபிக். ஆனால் 140 வந்து டக் பண்ணாமலே வந்து ரீச் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்துருக்கேன். மேபி இதே கண்டிஷனில் நம்ம வந்து டக் பண்ணி ஓட்டினோம் அப்படின்னா 150 வரையும் ரீச் ஆகுறதுல எந்த டவுட்டே கிடையாது. ஏன்னா அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இந்த இன்ஜினுக்கு இருக்குது. ஆப்வியஸாக சொல்லணும்னா கொஞ்சம் ஹெவியான விண்டு வரும்போது என்ஜின் கொஞ்சம் ஒரு மாதிரி அது வந்து தடுமாறுன்னு தான் சொன்னோம். இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணிட்டு மேபி என்னோட வெயிட்டோட கம்மியாக இருக்கவங்க ஈஸியாக வந்து ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 80 kgங்கிறது வந்து ஹெவி தான், ரியலியாகவே ஹெவி தான். நார்மலான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், டீனேஜ் பாய்னா நிச்சயமாக நான் இன்னுமே வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவேன். ஸ்பீடு வந்து ஈஸியாக பிக்கப் ஆகிடும் லெஸ் வெயிட் இருக்கிறதுனால. வெயிட் கூட வந்து ஸ்பீடை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒருத்தரோட இன்னொருத்தர் ட்ரைவ் பண்ணுறது. ஹெவி விண்ட் பிளாஸ்ட் கேஸ், சீரியஸாக சொல்கிறேன். இவ்வளோ பிளாஸ்ட்லேயுமே வந்து வண்டி அசால்ட்டாக 133, 140 வரைக்குமே இது வந்து மூவ் பண்ணுது. அதுவும் நார்மலாக 150 cc வந்து இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா சான்ஸே இல்லை. அது Yamaha ஆரம்பித்த மட்டும்தான் சான்ஸே தான். பக்காவாக டியூன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. ஹெவி விண்ட் பிளாஸ்ட் நீங்கள் சீரியஸாக அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் அதை ஆக்சுவலாக நீங்கள் ரைட் பண்ணியிருந்தா தெரியும். இவ்வளோ பிளாஸ்ட்லேயும் அது வந்து அசராமல் 130 கிட்ட ரீச் ஆகுது. ஏன்னா நீங்கள் டக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பீடோட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே 130, 140 ரீச் ஆகும். மேபி இந்த வெயிட்டு அப்புறம் ஏரோடைனமிக்லாம் நம்ம வந்து உட்காந்து போச்சர் உட்காந்து நம்ம ரைட் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நல்ல சான்ஸாக இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சா இன்னும் ட்ரை பண்ணிடலாம். மேபி இந்த போஸ்டர்லேயே இவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டக்கிங் பண்ணோன்னா 150 கிட்ட மேலேயே வந்து ரீச் ஆகும். இன்ஜின் வந்து பர்ஃபெக்டாக டியூன் பண்ணிடுறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து ECU கண்ட்ரோல் டிஜிட்டலில் இருக்கிறதுனால ஸ்பீடு வந்து அப்படியே லீனியராக மூவ் ஆகுது. கரெக்டாக ஒரு 2-3 செகண்டில் நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா டக்குன்னு 120, 130 வந்து ரீச் ஆகுது. இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக வச்சோம்னா பிரேக்கிங் நம்ம காமிக்கணும். கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட் தான் முடியும். 130 சொல்லிட்டு 110 இருந்தேன். அப்போ லாரி வர 2 சைடையும் வந்து ஏற்றி போடுறாங்க. மேபி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம உட்காந்து ஓட்டுறப்போ அதோட ஸ்பீடு 140
அதுதான் நார்மலான ஒரு இன்ஜினோட கெப்பாசிட்டியே அவ்வளோதான். நீங்கள் லீன் பண்ணுறீங்க அப்படின்னப்போ அது கண்டிப்பாக 150 மேலே ரீச் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் இருக்காது. அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து விண்ட்ஷீல்டுக்குள்ளே டக்கிங் பண்ணிக்கிறதுனால ஸ்பீடு வந்து ஈஸியாக ரீச் ஆகும். இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் எல்லா நேரத்துலையும் ஓட்டுறது இல்லை. மேக்ஸிமம் 99% பீப்புள்ஸ் வந்து டக் பண்ணுறது இல்லை. பப்ளிக்கில் வந்து அது ஒரு மாதிரியாகவே பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ மேபி அப்படி இருக்கும்போது இன்ஜின் வந்து அந்த மாதிரி டைமில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகல. எனிவே இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து டக்கிங் பண்ணாமே இது வந்து 140 ரீச் ஆகுது. அதுவே செம தான். என்ஜினோட கெப்பாசிட்டி வந்து இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. 155 சிசியில் 140 வந்து அசால்ட்டாக வந்து எந்த ஒரு கண்டிஷன்லையும் இது ரீச் ஆகுன்றது வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. மேபி இதோட ஸ்பீடாலாம் போகும் டக்கிங் பண்ணால். சரி, நம்ம இந்த போச்சரில் செக் பண்ணுன்ற காரணத்துக்கோசரமே நம்ம வந்து டக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டர் ரிசல்ட் தான். ஸோ என்ஜின் வந்து ரியலாகவே பவர்ஃபுல் என்ஜின் தான் இது ஆக்சுவலாக. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.